நவம்பர் 27 தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த மா வீரர்களின் நினைவு நாள். 1989ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் முதல் களப்பலியான சங்கர் அவர்கள் இறந்த அந்த நாளை அனைத்து போராளிகளுக்குமான வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக மேதகு பிரபாகரன் அவர்கள் அறிவித்தார்கள். 1989ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 மாவீரர் நாளாக உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழீழ விடுதலை என்னும் லட்சியத்திற்காக, தாயகத்தின் விடியலுக்காக நிச்சயம் ஒரு நாள் இந்த மண் விடுதலை அடையும் என்ற நம்பிக்கையோடு இந்த தலைவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார் என்ற உள்ள உறுதி கொண்டு தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்துவிட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள் அந்த மாவீரர்கள். மாவீரர்கள் மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையின் போது பல லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவீரர்களோடு இராணுவத்தின் கொடூரமான இனப்படுகொலைக்கு உள்ளான அந்த மக்களையும் நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். அத்தனை பேருக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற நாள் இந்த நாள். இந்த மாவீரர் நாளில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி, எந்த லட்சியத்திற்காக இவர்கள் போராடினார்களோ, எந்த லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும், நாம் அதுவரை உயிரோடு இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகள் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் மடிந்தார்களோ, அந்த கனவை நனவாக்குகின்ற லட்சியத்தை நோக்கி நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு நாள்தான் இந்த மாவீரர் நாள். மாவீரர் நாளை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல் உறுதிமொழி, தமிழர்களுக்கிடையே இருக்கிற கருத்து வேற்றுமைகளை மண்ணிலே போட்டு புதைத்துவிட்டு எந்த லட்சியத்திற்காக இந்த வீரர்கள் கண்மூடினார்களோ அந்த லட்சிய கொடியை உயர்த்தி பிடித்து செல்வதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒரே குரலில் ஒன்று திரண்டு அணிதிரண்டு களமாட வேண்டும் என்பது முதலில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி. இரண்டாவதாக, தமிழீழ விடுதலை போராட்ட களம் இன்றைக்கு சர்வதேச அரசியல் அரங்கில் நுழைந்திருக்கிறது. இந்த சர்வதேச அரசியல் அரங்கிற்குள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நாம் எப்படி முன்னகர்த்தப் போகிறோம் என்பது இன்றைக்கு நம்முன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அங்கே நடந்தது வெறும் போர்க்குற்றம் மட்டும்தான் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இன்றைக்கு குரல்கள் கேட்க துவங்கி இருக்கின்றன. போர்க்குற்றம் மட்டுமல்ல, அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதை நோக்கி உண்மையில் நடந்தது அங்கே இனப்படுகொலை தான் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்தாக வேண்டும். அதற்கு முன்னோடியாக அங்கே நடைபெற்று நடந்த போர்க்குற்றங்களுக்கு குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு இப்பொழுது வங்கதேசத்தில் 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை அடைந்தது. அந்த விடுதலை போரில் போர்க்குற்றம் இழைத்த இராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்பட்டு இன்றைக்கு குற்றக்கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிற செய்திகளை படித்து கொண்டு இருக்கிறோம். எனவே காலங்கள் ஓடினாலும் போர்க்குற்றவாளிகள் என்றைக்கும் தப்பித்து விட முடியாது. அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். சர்வதேசம் இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உடனே தமிழீழத்தை நோக்கி இந்த போராட்டம் நிச்சயமாக நகரும். அந்த நாளை விரைவாக்க இந்த மாவீர நாளில் நாம் உறுதியேற்போம்.